அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவின் தலைமை பற்றி கடுமையான விமர்சனம் செய்த செல்லூர் ராஜு அவர்கள் கடும் கோபத்திற்கு ஆளான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லூர் ராஜுவை தற்பொழுது அதிமுகவில் உள்ள மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்து நீக்க உள்ளதாகவும் மதுரை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து பறிக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது மதுரையில் சட்டமன்ற தேர்தலிலும் சரி மக்களவை தேர்தலிலும் சரி அதிமுக தோல்வியடைந்ததற்கு என்ன காரணம் என்று செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேசிய செல்லூர் ராஜு அவர்கள் அதிமுகவின் தலைவர்கள் எம்ஜிஆர்களோ அல்லது புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களோ பிரச்சாரம் செய்யவில்லை, தொண்டர்கள் தான் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள், மாவட்ட செயலாளர்கள் தான் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதிக தலைவர்கள் கவனத்தை கொள்ளக்கூடிய ஈர்ப்பு பேச்சால் மட்டும்தான் கவர முடியும். ஆனால் அதிமுகவில் அது சாத்தியமில்லை என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். இது தற்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாக்கும் விதமாக பேசியிருப்பதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பொதுச் செயலாளர் பதவியிற்கும் எடப்பாடி பழனிசாமியிற்கும் சம்பந்தம் இல்லை என்றும், அதாவது அந்த பதவிற்கும் அவருக்கும் பொருத்தம் இல்லாமல் தான் அதிமுகவில் செயல்பட்டு வருகிறார் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் முன்னிலையில் RP உதயகுமார் தற்பொழுது வெளிப்படையாகவே பேசிவிட்டார். மதுரையில் இருந்து மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்தும் தற்பொழுது செல்லூர் ராஜு அவர்களை நீக்க உள்ளதாக ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து RP உதயகுமார் அவர்கள் இனி மதுரை மாவட்ட செயலாளராக புதிய பொறுப்பேற்பார் என்றும், செல்லூர் ராஜு அவர்கள் பதவியிலிருந்தும் சில முக்கியமான பொறுப்புகளிலிருந்தும் கட்சியிலிருந்து தொண்டராக இனி அவர் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஆலோசனை இன்று மாலை 6:30 மணி அளவில் நடைபெறும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புகளும் செல்லூர் ராஜு அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கினால் மீண்டும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்படும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது.